எஸ்எஸ்எல்எஃப் சிட்டி அண்ட் ஹவுசிங் நிறுவனத்தின் தலைவர் சக்திவேல் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஈக்காடு தாங்கல் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். சென்னை ஈக்காடு தாங்கல் பகுதியில் எஸ்எஸ்எல்எஃப் சிட்டி அண்ட் ஹவுசிங் நிறுவனத்தின் தலைவர் சக்திவேல் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதேபோல பிறந்தநாள் விழா மேலதாளங்கள் முழங்க பிரம்மாண்டமாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல தொழிலதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் குடும்பத்துடன் நேரடியாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட இது 18வது வருஷம் நான் ரத்த தான முகாம் பண்ணுறோம். நாங்கள் என்னோட இளைஞர்கள் எங்களோட டீமோட சேர்ந்து சும்மா விளையாட்டாக ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்த தானம் ரொம்ப முக்கியம், ரத்தம் மக்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விளையாட்டாக யதார்த்தமாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி 18வது வருஷத்தில் ரத்த தான முகாம் பண்ணியிருக்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி முன்னாடியெல்லாம் ரத்தம் கிடைக்கணும் அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டு ரத்தம் கூட எடுத்துக்கலாம், அந்த விழிப்புணர்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தது. ஆனால் கொஞ்சம் புரிய வச்சோம்னா அந்த ரத்த தான முகாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாசு காட்டு அந்த பிரச்சனைகள், உணவு பிரச்சனைகள்னால எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அப்போ ஒருத்தங்கிட்ட ரத்தம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாவே நிறைய டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி 18வது ஆண்டு கால ரத்த தான முகாம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள்லாம் சேர்ந்து கிண்டியில் யதார்த்தமாக பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு ரத்த தான முகாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ 18வது வருஷம் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட சேர்ந்து என்னுடைய அந்த குழு அத்தனை பேருமே சேர்ந்து இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அங்கே டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, நிறைய இடத்துல ரத்த தான முகாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கியூவில் நிற்கிறாங்க. 2வது மாடியில் ரத்த தான முகாம் பண்ணுறோம். 3 இடத்துல இன்றைக்கி நடக்குது. 3 இடத்துலையுமே கியூவில் நின்று அந்த ரத்த தான முகாமை பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷம். பிறந்தநாளை முன்னிட்டு வருடம் ஏறத்தாழ 18 வருடங்களாக ரத்த தான முகாமை நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பிறந்த நாளுங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டாடுவாங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு எளிய மக்களோடு தன்னுடைய பணியாளர்களோடு கொண்டாடக்கூடிய விழா இது. அது இரத்த தான முகாம் மட்டுமல்லாமல் மருத்துவ முகாமும் நாங்கள் நடத்துகிறோம். அதே மாதிரி கல்விக்காக உதவி செய்கிறோம். ஏறத்தாழ கல்வி உதவித்தொகையை கடந்த ஒரு 4-5 வருடங்களாக தொடர்ந்து தந்துகிட்ருக்கோம். அதே போல் வேலை இல்லாத மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துறதுக்காக வேலைவாய்ப்பு முகாமையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த பிறந்தநாள் விழா மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விழாவாகவும், இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள் மற்றும் வேலைவாய்ப்பு முகாம்களாகவும் மாறி இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நாளைக்கு 38,000 யூனிட்டு பிளட்டு தேவைப்படுது. இந்த 38,000 யூனிட்டு பிளட்டுமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. இது கண்டிப்பாக மனம் உவந்து தானம் பண்ணுற அந்த மனிதர்களால் மட்டும்தான் அந்த ரத்தம் கிடைக்குது. அதனால் இன்றைக்கி நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுறது இந்த இரத்த தானத்தினால தான். உலகம் முழுவதுமே இரத்தத்துக்கான ஒரு தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.